வெல்கம் டு அவர் சேனல். நான் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணலான்னு ஐடியா பண்ணி தேவையில்லாதெல்லாம் கிளியர் பண்ணி போடுறதுன்னு எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாருங்க, நான் ஒவ்வொரு செல்ஃபாக தான் இறக்கி ஏற்றி சுத்தம் பண்ணணும். நான் இந்த ஒரு செல்ஃபு சுத்தம் பண்ணிட்டேன். இதோட இப்படி அடுக்கி வச்சுட்டேன். நான் திரும்ப அடுத்த செல்ஃபில் பாருங்கள், இது ஃபுல்லாகவே புக்ஸு வச்சுருக்கிறேன். இந்த புக்ஸ் எல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு சில புத்தகங்கள் வந்து தேவையில்லாத புத்தகங்கள்னு நம்ம நினைப்போம். ஆனால் எல்லாமே நமக்கு தேவையானது தான். இருந்தாலும் யாருக்கு யூஸ் ஆகுதோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் இதெல்லாம் அப்படியே தொடச்சி வச்சுருக்கிறேன். இங்கே இப்படி செல்ஃபு சுத்தம் பண்ணி இதில் வந்து பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். நான் இங்கே வந்து இந்த சர்ஃபெக்சல் பாக்ஸில் வந்து பழைய சிடி கொஞ்சம் தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸில், இந்த பல்பு பாக்ஸில் வந்து விதைகள் சேகரிப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து பேரிச்சம்பள பாக்ஸு, அதில் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து நூல்கண்டு, அதுக்கு கீழே வந்து செஸ் போர்டோடைய காய் 2 காய் வச்சுருக்கேன். ஒரு போர்டு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் பசங்க வந்து இப்போ விளையாடுறதில்ல, வேறு யாருக்கா வேணுமானா கேட்டு கொடுக்கலான்னு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். பழைய பேஸ்ட்டு இத்தனை இருந்தது. இது தேய்ந்து போனது தான், தூக்கி போடாமல் கிடந்தது. இப்போ சுத்தம் பண்ணவும் இதை எடுத்து தூக்கி போடுறேன். இது வந்து கால்குலேட்ரு, 2 செல்ஃபோன் பழசுலாம் கிடக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, தூக்கி போட்டால் இடம் காலியாகும். இப்போ சுத்தம் பண்ணும்போது இதில் இருந்த பேப்பரு, பத்திரிக்கை, போனது வந்தது, பழைய பில்லு, இது மாதிரி உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதனால் அந்த இடம் சுத்தமாகிடுச்சு. இது வந்து பத்திரிக்கை வைக்க வரும்போது வச்சு கொடுத்த வெத்தலைப்பாக்கு, அதோட கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்த பழைய விபூதி குங்குமம், இதெல்லாம் குப்பைக்கு எடுத்து போட்டுட்டேன். இது வந்து செல்ஃபில் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கவும் பேப்பர் இது மாதிரி ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இந்த பேப்பர் எடுத்துகிட்டு புது பேப்பர் மாற்றிட்டேன். இது வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த பை. இந்த பை எதுக்கும் யூஸ் ஆகாது. இதை வந்து பழைய புத்தகங்கள் துடைக்கவும் இந்த செல்ஃபு துடைக்கவும் பயன்படுத்திட்டு இந்த அளவுக்கு ஷேட் ஆகிடுச்சு. இதை தூக்கி குப்பையில் போட்டுடலான் இருக்கேன். இது வந்து கடிகாரத்துக்கு வாங்கின பேட்ரி. அப்பப்போ தூக்கி எடுத்து வச்சுருப்பேன், எதுக்காவது பயன்படுத்தலான்ட்டு. ஏன்னா கொஞ்சம் வெயிட் வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவேன். கீழே வந்து ஃபேனில் எதுவும் களையக்கூடாதுன்னு வெயிட் வச்சு எழுதுறதுக்கு, பக்கத்தில் ஏதாவது வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்துவேன். ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையில்லைன்னு எடுத்து போட போகிறேன். இது டானிக் பாட்டில் தீர்ந்துருச்சு, இது தேங்காய் பாட்டில் தீர்ந்துருச்சு, எடுத்து தூக்கி போட போகிறேன். அந்த பவுடர் வந்து டேட் ஆகிடுச்சு, அந்த பாக்ஸை தூக்கி போட போகிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு அப்பைக்கப்போ தேவையில்லாத வெளியில் போட்டுகிட்டே இருந்தோம்னாலே வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கிளியர் பண்ணி இந்தளவுக்கு நான் ஒரு சாக்கு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது 1 மாதத்துக்கு உள்ளது. அப்பப்போ தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தால் வேஸ்ட் ஆகிடும்னு இது ஃபுல்லாக நாங்கள் பயன்படுத்தின தேங்காயோடைய கொட்டாங்குச்சி, டீ தூள் வாங்கினது, காம்ப்ளான் வாங்கினது, சின்ன சின்ன அட்டைப்பெட்டிகள் போனது வந்தது, என்னென்ன பயன்படுத்துகிறோமோ அதை அடுப்புக்காக சேகரம் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் வெந்நீர் வைப்பாங்க, அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்துட்டா அவங்களுக்கு பயன்படும். இப்படித்தான் நான் வந்து குப்பைகளை சேர்த்து அவங்கள்ட்ட கொடுக்குறது.